வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொலி இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம். நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் மார்கன் படத்தின் திரை விமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? விஜய் ஆண்டனிக்கு இந்த திரைப்படம் கம்பேக் ஆகுமா ஆவாதா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி சத்தம் அவ உயிர் நம்ம கையில. இந்த படத்தோட கதை ஓப்பனிங் சீன்லயே வந்து எல்லாரும் வந்து ஒரு பயப்படுற மாதிரி ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஒரு பாடி கிடைக்குது. அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இல்லை. நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம ராட்சசம் படத்தெல்லாம் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு பேட்டர்ன் இல்லை. அதாவது பேஸ்கெட்டில் இருக்கிறதுக்காக குப்பை தொட்டியில் இருக்கிறதுக்காக நம்ம அந்த பேட்டர்ன் முடிவு பண்ண முடியாது. பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருகி கருப்பாக ஒரு மாதிரி பொம்மை மாதிரி இருக்கும். இந்த அடுத்தடுத்து சேம் இதே பேட்டர்னே வந்து கொலை அந்த தான் இருக்குது. விஜய் ஆண்டனி வந்து கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காரு. அவர் மும்பையில் இருக்காரு. அவர் மும்பையில் இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, என்னோட பொண்ணுக்கு வந்து இப்படி தான் வந்து நடந்தது, சேம் அதே பேட்டர்ன் வந்து சென்னை நடந்திருக்கு, எனக்கு சென்னைக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. சென்னைக்கு இது மாதிரி ஒரு பொசிஷனில் உங்களை அனுப்ப முடியாது அப்படின்னு வந்து எவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன அனுப்புது, நானே வந்து அன்அஃபிஷியலாக போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கேஸை அன்அஃபிஷியலாக விசாரிக்கிறதுக்கு சமுத்திரக்கனி தான் வந்து இவரை கூப்பிட்டுருக்காரு. சமுத்திரக்கனி கூப்பிட்டு தான் இந்த கேஸை வந்து பண்ணுறாரு, விசாரிக்கிறாரு. இந்த கொலை வந்து யார் பண்ணா, இந்த கொலைக்கு வந்து பின்னாடி வந்து யார் இருக்கா, என்ன காரணம்? ஏன்னா எல்லாரையும் போட்டு ஊசி போட்டு கொண்டு வந்தவங்க வந்து கதாநாயகனுக்கும் வந்து ஊசி போட்டு ஒரு சைடில் வந்து அதே மாதிரி கருப்பாக ஒரு சைடில் ஃபேஸ் இருக்கும். விஜய் ஆண்டனிக்கு ஒரு சைடில் வந்து ஒரு கை வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். அதாவது என் பொண்ணுக்கு நடந்த குடும்பம் வந்து இனிமேல் வந்து வேற எந்த பொண்ணுக்கும் வந்து நடக்கக்கூடாது அப்படின்காக இந்த படத்தில் வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் ஒன்றே ஒன்று தான் குழு கிடச்சிது அவங்களுக்கு. இது ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்டது தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த கொலையை பண்ண முடியும்ன்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இது கூட இவர் கண்டுபிடிக்கல. இவரை வந்து விசாரிக்கிறவங்க இவர் தான் குற்றவாளின்னு ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அவர் குற்றவாளி இல்லை. அந்த இடத்துல ஃபாஸ்டிங் ஆயிருக்காருக்காக வந்து அவரை வந்து வச்சு தான் இது பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழறிவன் ஒரு கேரக்டர். அவர் வந்து இவர் தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்றாங்க. கடைசியில் பார்த்தா அவர் கண்டுபிடிக்கல. அவர் மூலமாக தான் நிறைய இந்த குற்றவாளி யாருன்னே சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா என்ன சொல்கிறதுனா, சூப்பர் ஆஷன் மெமரி பவர்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஆஷன் மெமரி பவர், அந்த மெமரி பவர் மூலமாக வச்சு தான் அந்த மெமரி பவர் எந்த அளவுக்கு இவருக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் கதை அது அவர் எப்படி போகுதுன்னா கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு பாசிங் ஆகிறான்னா அவர் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு அப்போ நடக்கிறத அப்போவே ஒவ்வொன்றும் சொல்லிடுவார். அது மூலமாக அந்த மெமரி இதில் போய் அந்த குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு உண்மை சம்பவம் சொல்லலாம். ஏன்னா 1970 வந்து இது ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. சூப்பர் ஆஷன் மெமரி பவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பவர் இதில் வந்து இது நடந்திருக்கு. இது நடந்தது வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் வந்து அவங்களே காட்டிடுறாங்க. இது உண்மை சம்பந்தாட்டு. ஆனால் இந்த கொலைக்கு உண்டான காரணத்தை வந்து இந்த படத்தை வந்து கண்டுபிடிக்கும் போது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா யார் கொலைகார எதுக்காக வந்து மோட்டிவேஷன்லாம் பண்ணுறாங்கன்ட்டு தெரியாத அளவுக்கு வந்து படத்தை வந்து அந்தளவுக்கு ஒரு சஸ்பென்ஸாக த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து 2-3 படம் வந்து சரியாக போகலை எதிர்பார்த்த அளவுக்கு. ஆனால் இந்த திரைப்படம் அப்படி ஆகாது. ஏன்னா இந்த திரைப்படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. தியேட்டரில் போய் இந்த படத்தை வந்து உட்காந்து பார்த்தோன்னா அந்த கொலைகாரம் யாருன்னு ஒருத்தர் கேட்கும்போதே சீட்டை விட்டு ஏந்து போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு படத்தை வந்து நம்ம விறுவிறுப்பாக தான் கொண்டு போயிருக்காங்க. சில இடத்துல ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பட் ஸ்லோ மோஷனாக இருந்தாலும் வந்து படம் வந்து நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, படம் சூப்பராக இருக்குது. படத்தை முழுசாக பார்த்து தான் அவங்க வந்து ரிவ்யூவே சொல்லியிருக்கேன். நல்லாவே இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து என்ன அடுத்தது கொலை நடக்குது, டாக்டர் கொலை ஆயிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து விதவிதமாக லேடிஸாக கொலை ஆகும்போது யார் இந்த கொலையை பண்ணுறாங்க, என்ன காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிடும். செகண்ட் ஹாஃபும் அதுக்கு உண்டான கொலையை வந்து காரணம் காட்டுறாங்க பார்த்தீங்களா. அந்த காரணம் காட்டுறது ஒருத்தர் இவங்க தான் கொலையாக்காரலாம் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஷாக்கு. கண்டிப்பாக இந்த விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா ஜனங்க இப்போ இருக்கிற ஆடியன்ஸுகளுக்கு இந்த படம் பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து சஸ்பென்ஸு, த்ரில்லிங்கு அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா இந்த படத்தில் வந்து ரொமான்டிக் காட்சியெல்லாம் அதிகமாகலாம் இல்லை.
ஆனால் லேடிஸுக்கு நமக்கு எப்படி துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த சினி ஃபீல்டில் இருக்கிற டேரக்டர்ஸுங்க நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு வந்து வேலை வாங்குவாங்க, எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப நிறைய சில டேரக்டர்ஸுங்கெலாம் தாக்கி இந்த படத்தை காட்டியிருக்காங்க. ஏன்னா காக்கி எடுத்தது எல்லாமே வந்து உண்மை சம்பவம்னு வேறு சொல்லிடுறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த திரைப்படத்தில் வந்து விஜய் ஆண்டனியோட ரிலேஷன் தான், அதாவது அவரோட சிஸ்டரோட பையன்தான் இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவருக்கு. அஜய் ஜிஷன் அவங்க ரிலேஷன் தான், அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா விஜய் ஆண்டனி அவர்களே ப்ரெஸ் மீட்டிங் வைக்கும்போது அவர் எல்லாம் அறிமுகப்படுத்தி விட்டுருப்பாரு. உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைம் பண்ணுற மாதிரியே இல்லை, முதல் திரைப்படம் பண்ணுற மாதிரியே இல்லை, ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காரு. மெயின் இந்த திரைப்படத்தில் வந்து சித்தர்கள் வழிபாட்டை பற்றி ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த ரெண்டாவது செகண்ட் ஹீரோ அஜய் ஜிஷனோட அப்பா வந்து அடிக்கடிக்கு சொல்லுவார், இந்த இந்த பிரபஞ்சமே வந்து எல்லாமே தண்ணிக்குள்ள தான் அடங்கியிருக்கு. ஏன்னா தண்ணிக்குள்ள இருக்கிறத நம்மளோட முகத்தை பார்த்து தான் கண்ணாடின்னு ஒன்று இருந்ததே கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து காட்டியிருப்பார். அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் இந்த சித்தர்கள் வழிபாட்டை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க படத்தில். அதுக்காகவே சில பேர் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த திரைப்படம் கண்டிப்பாக முக்கியமாக எல்லாரும் போய் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு நல்லா கொண்டு போயிருக்காங்க படத்தை. இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படத்தில் எல்லாரும் ஒரு பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதாவது இவங்க பார்க்கணும், அவங்க பார்க்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணுமா, இல்லை 2K கிட்ஸுக்கு பார்க்கக்கூடாது அப்படியா இல்லை, எல்லாருக்கும் ஒரு பிடித்த படமாக தான் இந்த திரைப்படம் இருக்கும். என்டர்டைன்மெண்ட் விட்டுருங்க, காமெடிலாம் இல்லை, சாங்லாம் வந்து ஒரு சாங் தான் இருக்குது. பேக்வுட் மியூசிக் தான் இந்த படத்தில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே. அதே மாதிரி இந்த மகாநிதி சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரு வந்து அப்பப்போ சில சீன்ஸுக்கு வந்து பேசும்போது தான் நமக்கு அது ஒரு காமெடியாக தெரியும். அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்துக்கு காமெடி கண்டி, மற்றபடி இந்த படத்தில் ரொமான்டிக் காதல் இந்த காமெடி சீன்லாம் இந்த படத்தில் இல்லை. அதுக்கு பதில் இந்த திரைப்படத்தை வந்து முழுக்க ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் வந்து எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிருக்காங்க. எல்லா சீக்வன்ஸுமே அப்படி தான் இருக்கும். இதில் வந்து அந்த மெமரிஸ்லேருந்து ஒரு சீன்ஸ் காட்டுவாங்க. அவரோட உருவத்துலேருந்து ஒரு வாட்டர் உருவம் மாதிரி ஒரு உருவம் போய் அந்த உருவம் உள்ளே போய் டச் பண்ண பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே சினிமா ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் ரொம்ப அழகாக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தில். நான் சொல்கிறத விட இந்த படத்தை வந்து தேட்டரில் நீங்கள் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த திரைப்படத்தில் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு நடித்த நடிகைகள் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணிக்காங்க. நடிகர் விஜய் ஆண்டனி விட ஒரு 10% வந்து அஜய் ஜிஷன் வந்து ரொம்பவே நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனியை விட ஒரு 10% நல்லா பண்ணிக்காரு. அவர் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, அதாவது நல்ல ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த படத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி, சமுத்திரக்கனி, அஜய் ஜிஷன், தீப்ஷிகா உமாபதி, வினோத் சாகர் மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் வந்து திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் மியூசிக் யாரும் இல்லை, விஜய் ஆண்டனி. இந்த படத்தோட தயாரிப்பு விஜய் ஆண்டனி. இந்த படம் வந்து 2 பேரும் சேர்ந்து தான் தயாரிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து சேம் அவங்க ரிலேஷனே தான். ஸோ இந்த படத்தோட தயாரிப்பு விஜய் ஆண்டனி. இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் தான் அவருக்கு வந்து முதல் திரைப்படம். ஆனால் அது முதல் திரைப்படமாக இருந்தாலும் எடிட்டிங்கில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன். சூதுகவும், மட்டக்கத்தி, இந்த மாதிரி பிரபலமான படங்களுக்கு ஒரு மெயின் எடிட்டர் அவர் தான். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து எடிட்டிங் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா ஹீரோங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தினோ வந்து டூயிட்ஸுக்கு வந்து பாட்டை ஒரு 5 நிமிஷம் ஓடுற பாட்டுக்கு டப்பு ட்ரெஸ்ஸை மாற்றி லொக்கேஷன் மாற்றி எல்லாத்தையும் எடுத்துருப்பாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் அந்த 5 நிமிஷம் பாடலை இவங்க எல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றி எடுத்தது அழகான முறையில் எடிட்டிங் பண்ணுவாங்க பாருங்கள். எந்த விதமான பிசுறும் இல்லாமல் ஒரு எடிட்டிங் பண்ணுவாங்க பாருங்கள். அதெல்லாம் யார் பண்ண முடியும்? ஸோ எடிட்டிங் தான், அதாவது டேரக்டரை விட எடிட்டிங் மெயின். எந்தெந்த இடத்துல வந்து தவறு நடந்திருக்கு, எந்த தவறு நடந்த இடத்த வந்து அழகாக மறைச்சி ஒரு நல்லா இல்லாத சீன்ஸுங்களை கூட ஒரு நல்லா எடிட்டிங்கில் வந்து நல்லா பண்ண மாதிரி காட்டுறது ஒரு எடிட்டரோட கடமை தான். ஸோ எடிட்டிங் தான் மெயின் ப்ளஸ். அது அந்த வகையில் வந்து ஒரு திறமையான ஒரு நம்ம லியோ ஜான் பால் ரொம்ப வந்து அழகாக பண்ணியிருப்பார். இந்த திரைப்படம் வந்து அவர் எடிட்டர் எல்லாமே அவராக தொட்டு இந்த திரைப்படத்துக்கும் அவரே தான் எடிட்டிங். ஸோ டைரக்ஷன் எடிட்டிங் அவரே பண்ண தொட்டு ரொம்ப வந்து எந்த இடத்துலையும் குறை இல்லாத அளவுக்கு சின்ன குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தை ரொம்ப அழகாக வந்து 2 hours ஒரு படத்தை வந்து ரொம்ப அழகாக நம்மளை ஆடியன்ஸை வந்து எழுந்து போகாத அளவுக்கு உட்கார வச்சுருக்காங்க நம்ம டைரக்டர் சார். அதுக்கே இந்த திரைப்படத்துக்கு டைரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஃப்ரெண்ட்ஸ்,
இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நடிகர் விஜய் ஆண்டனி நடித்து வெளியே வந்திருக்கும் திரைப்படம் மார்கன் படத்தின் திரை விமர்சனம். நான் கொடுத்த திரை விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.